ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் கேஎல்ல தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேஎல் பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குனுங்கிறது. ஸோ இதுதான் கேஎல் பட்டர்ஃப்ளை பார்க். பார்க்கலாம் என்னென்ன பட்டர்ஃப்ளைஸ் இங்கே இருக்குங்கிறது. பாருங்க, 2 பட்டர்ஃப்ளை வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. இங்கே சும்மா அப்படியே வாட்டர் ஃபால் மாரி வச்சுருக்காங்க. ப்ளீஸ் டு நாட் ஃபீட். ஸோ என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு வேளை மீன் கிடக்கு உள்ள ஃபுல்லாக ஏதோ மீன்லாம் விட்டுருக்காங்க. மீன் தான் இருக்குது, இது ஃபீட் பண்ணக்கூடாதுங்கிற மாரி போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மலேசியனோட நேஷ்னல் ஃப்ளவர் இதுதான், உங்களுக்கு தெரியும், செம்பருத்தி. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், அது வந்து ஏதோ சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குங்க, நிறைய இருக்குது உள்ளே. நிறைய பட்டர்ஃப்ளை கலர் கலராக இருக்குது. ஆனால் அது எந்தெந்த டைம் வெளியில் வரணுங்கிறது தான் தெரியல. பாருங்க, இது ஃபுல்லாகவே அப்படி தான் இது பண்ணியிருக்காங்க. நிறைய பட்டர்ஃப்ளை பறந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பார்க்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைக்கானே டிசைன் பண்ணியிருக்காங்க.
பெரிய பட்டர்ஃப்ளை இருங்க. பட்டர்ஃப்ளைக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபீடிங் பாருங்கள். ஓ, இப்படிதான் ஃபீட் பண்ணுவாங்க போல் இருக்குது. அன்னாசி பழம், அப்புறமா வாழைப்பழம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. எல்லா பட்டர்ஃப்ளையும் எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். வெரி நைஸ். இது பாருங்க எப்படி சாப்பிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க். ஸோ கேஎல்ஐ தான் இருக்குது. ஸோ இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 1 ஹவர் செமையாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இங்கே விதவிதமாக இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கவர் பண்ணலாம். ஸோ மீன் தொட்டியெல்லாம் கூட வச்சுருக்காங்க. கப்பி பிளான்ட்டி கிடக்கு, மாலி கிடக்கு. இங்கே பாருங்க இந்த பட்டர்ஃப்ளை. தூங்குதா இல்லை என்ன பண்ணுதுன்னு தெரில. இந்த பட்டர்ஃப்ளை பார்க் பார்த்திங்கன்னா கேஎல்ல தான் இருக்குது. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். லொக்கேஷன் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். கேஎல் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து பாருங்கள். அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க நிறையா பட்டர்ஃப்ளைஸ் இங்கேருந்து விதவிதமான கலரில் இருக்குது. அங்கங்கே நிறையா நிற்குது. நிறைய செடி கிடியெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இதுமாரி பட்டர்ஃப்ளை பார்க்கெலாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபீல். இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க் போயிட்டு அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க் கூட வரலாம். இல்லாட்டி இதை முடிச்சுட்டு கூட அங்கே போகலாம். முன்னாடியெல்லாம் நிறைய பட்டர்ஃப்ளைலாம் பார்க்கலாம். நல்லா ரேராக இருக்குது. அதுக்கான ஒரு பார்க் வச்சு எல்லாத்தையும் பட்டர்ஃப்ளைலாம் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நல்ல விஷயம்தான் அது. பாருங்க எவ்வளோ பறக்குதுன்னு. ஸோ இங்கே ஷோஸ்லாம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன், ஈவெண்ட்டெல்லாம். நம்ம வந்த டைமில் ஒரு ஈவெண்ட்டும் நடக்கலை. பாருங்க ஸோ ஆமைக்கெல்லாம் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓஹோஹோ, இங்கே வருங்க. ஏய், பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ் தான். அதில் நிறைய பட்டர்ஃப்ளை வேறு நிற்கிது. இதெல்லாம் தனி ஃபீல் தானே.
நம்ம வந்து பட்டர்ஃப்ளை இப்போ வந்து நம்ம கையில் வந்து நிற்கிது. அங்கே பாருங்கள், ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். வரல எங்க பட்டர்ஃப்ளை நம்ம கையில் நிற்கிது. ஹாய். நம்ம கையில் வந்து உட்காந்துட்டாப்புல. போ 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 நான் போன போயிட்டு. ஓகே, நான் விட மாட்டேங்குது. ஓகே, பாய் பாய். உள்ளெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை நிறைய உட்காந்துருக்கு. உள்ளே எல்லாம் போய் உட்காந்துருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் பிளான்ட்டு தான். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கிடையாது. எல்லாம் ஒரிஜினல் பிளான்ட்டு தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. ஆனால் அந்தளவுக்கு பட்டர்ஃப்ளை என்னால் பார்க்க முடியல. ஒருவேளை நான் வந்த டைம் இப்படி இந்த டைமில் எதுவும் பார்க்க முடியாது போன்றது. ஸோ நிறையா பட்டர்ஃப்ளை இருக்குன்னு நினச்சேன். பட் இன்னும் போய் பார்ப்போம். நம்ம கம்ப்ளீட் பண்ணல. ஆனால் அங்கங்கே நிறையா கலர் கலராக வித்தியாசமான பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குது. இங்கே உட்கார்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் போல, ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துருவோம். சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பட்டர்ஃப்ளைஸை கேப்சர் பண்ணுவோம். மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறையா நிற்கிது. சின்னோண்டி இடம் தான். அதில் இந்த பட்டர்ஃப்ளைலாம் வெளியில் போகாத அளவுக்கு அந்த நம்ம ஊர்லலாம் கிடைக்கும்ல, அந்த துணி மாரி ஒரு அந்த இதை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இப்போ ஒன்று இது பறக்குது பாருங்கள். எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஒன்று இங்கே தூங்கிட்டு இருக்கு. நான் இதோட ப்ரைஸிங் டீட்டெயிலெலாம் நான் பின்னாடி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு இபி இருக்கிறதுனால எனக்கு 18 ரிங்கெட் கேட்டாங்க. அழகாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நைஸ் பிளேஸ். அதுக்கான ஒர்த்திலையானுங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். சின்னோண்டு பிளேஸ், அதில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள்.
ஆனால் குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ விதமான பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்க்குறது ரொம்ப ரேரான விஷயம்தான். சுற்றி நிறையா நிற்கிது பட்டர்ஃப்ளைஸ், நிறையா சுற்றி நிற்கிது. அதை சுற்றி பார்த்த வரைக்கும் சின்னோண்டு இடம் தான், சின்னோண்டு பிளேஸாக தான் இருக்குது. அதை சுற்றி நிறைய பட்டர்ஃப்ளை விட்டு வச்சுருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு 1/2 hour வந்து ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போனால் ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இதுதான் மொத்தமாகவே இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு. அங்கேருந்து சுற்றி இங்கே வர்றது கொஞ்சோண்டு இடம், அதில் நிறைய பட்டர்ஃப்ளை விட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மலேசியா வந்தால் இந்த பிளேஸுக்கு வாங்க. நம்ம எல்லாத்தையும் அந்த வந்து சுற்றிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரானது இங்கே தான், திருப்பி நம்ம அங்கேயே வந்துட்டோம். பாருங்கள், இங்கே அதிகமான பட்டர்ஃப்ளை இப்போ பறந்துக்கிட்டு இருக்கு. கலர் கலராக மகரந்த செயற்கை நடக்குது. பட்டர்ஃப்ளைக்கெலாம் இப்படி தான் ஃபீட் பண்ணுறாங்க போட்டிருக்கு. அதுலேயே அவங்களும் போட்டிருக்காங்க, ப்ளீஸ் டு நாட் டச்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எதுவும் டச் பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளைக்கு ஃபீட் பண்ணது. ஸோ ஃபீடிங்க்காக எத்தனை செம்பருத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை ஃபீடிங் பாக்ஸ் போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷ் டேங்க் ரெண்டு நிறைய ஃபிஷ் டேங்க் இங்கே வச்சுருக்காங்க, பெருசாக ஏறுங்க. ஸோ இங்கே வந்து கூட நம்ம ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எலிகேட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய எலிகேட்டர் இருக்குது. எலிகேட்டர் ஃபிஷ். Fountain.
இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபவுண்டைன் மாரி வச்சு இங்கே வந்து ஃபிஷ்ஷு வந்து கோய் ஃபிஷ்லாம் விட்ருக்காங்க. அது அப்படியே வாட்டர் ஃபில்ட்ரேஷனு எல்லாமே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது இந்த ஏரியா. ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஃபவுண்டைன் மாரி செட் பண்ணி வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பாருங்க, அழகா ஃபவுண்டைன் எவ்வளோ அழகாக அப்படியே இது பாருங்கள். வாட்டர் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாரி க்ரியேட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி இருக்கிற அந்த கொஞ்சோண்டி ஏரியாவையும் அவ்வளோ க்ரீனரியாக வச்சுருக்காங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன வாட்டர்லாம் ஃபில்ட்ரு பண்ணி போகுது போல் இருக்குது. இங்கே இருங்க, கோய் ஃபிஷ் எவ்வளோ கோய் ஃபிஷ் நிற்கிது பாருங்கள். ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி அழகாக ஃபிஷ்ஷெல்லாம் விட்டு அப்படியே க்ரீனரியாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. அருமையான ஒரு லொக்கேஷன் இது. இது மேலே ஏறி போய் கூட உட்காந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னா உட்காந்து சாப்பிட்லாம் போல் இருக்குது. பாருங்க, ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. இதை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதான். இது டாப் வியூ. ஒன் ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவரே இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பட்டர்ஃப்ளை வந்து ஒரு 1 ஹவர் நீங்கள் பார்த்து சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை சொல்லப்போனால். ஆனால் ஓகே, பிளேஸ் சூப்பராக இருக்குது. பட் 80 ringgit ஃபார் மீ ஓகே. ஆனால் வந்து ஃபாரினர்ஸுக்கு 30 ringgit நினைக்கிறேன். ஸோ நான் அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணுறேன். வந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பாருங்கள். இதுதான் இங்கே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை பட்டர்ஃப்ளை பார்க்கில். ஆனால் நிறைய பட்டர்ஃப்ளை பறந்துக்கிட்டு இருக்குது. நிறைய ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக இருக்குது. மேலே எல்லாம் நிறையா பறக்குது. அந்த பிளாக் கலர் தான் அதிகமாக இருக்குது. பிளாக் கலர் தான் அதிகமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே தெரியல எனக்கு. வித்தியாசமான பட்டர்ஃப்ளை எதுவும் பார்த்தனா அப்படின்னா அது வந்து கொஸ்டின் தான். நானே இடத்த சுற்றி சுற்றி தான் வந்துகிட்ருக்கேன். வந்த இடத்துக்கே திருப்பி வந்தாச்சு. இது மிஸ் பண்ணிட்டோமானுங்கிறது தான் திருப்பி திருப்பி சுற்றுறேன். பட் எதுவும் இல்லை, இதுதான் மொத்தமாகவே. இது வந்து எண்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி இந்த கார்னர் இதுதான் லாஸ்ட்டு. இதோட முடிஞ்சிருச்சு. நிறைய பட்டர்ஃப்ளை பறந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எதையுமே ஃபோட்டோ எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு இது மட்டும் வந்து நின்றுது, பாக்கி எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்குது. இருங்க, கிட்டக்க வந்தாலே பறக்குது. நெருங்கினாலே பறந்து ஓடிடுது. இந்த பிளாக் கலர் மட்டும்தான் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அவ்வளோ இருங்க, இது மட்டும்தான் அப்படியே இருக்குது. மற்றது எதை நோக்கி போனாலும் பறந்துடுது. அது கேப்சர் கூட பண்ண முடியல. இடையில க்ளோஸ் பண்ணி வர வச்சுருக்காங்க. அதிலலாம் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு. போய் பார்ப்போம் உள்ளே போகலாமா என்னென்னு. இல்லை போக முடியாது, கயிறு கட்டி வச்சுருக்காங்க. அந்த சைடு போக முடியாது போட்டிருக்கு. அப்படியுமே பார்த்தா அப்பயும் போக முடியல.
இங்கே பார்த்தா ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுது. பெருசாக நிறைய கலர் டிஃப்ரென்ஷியேஷனில் வேரியேஷனில் எந்த ஒரு பட்டர்ஃப்ளையும் பார்க்க முடில. எல்லாம் சேம் கலரில் தான் இருக்குது. வித்தியாசமாக எதுவுமே எனக்கும் கண்ணில் படவே இல்லை. ஒருவேளை எனக்கு படலையா, ஒருவேளை எல்லாம் வந்து எங்கேயாச்சும் மறைஞ்சி கிடக்கா, இல்லை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் பட் இங்கே பாருங்களேன், நிறையா நிற்கிது. எல்லாம் இந்த பெரிய பட்டர்ஃப்ளை மட்டும்தான் இங்கே நிற்கிது ஃபுல்லாகவே. வண்ணத்து பூச்சி. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆகிட்டு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் அதிகமாக பார்ப்போம். ஏன்னா அப்போல்லாம் நிறைய மரஞ்செடியெல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாத்தையுமே வந்து டீகாம் பண்ணிட்டு தான் எல்லாம் பில்டிங் ஆகிடுச்சு. அதனால் இந்தமாரி விஷயத்தெல்லாம் இப்போ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதுமாரி நம்ம எங்கேயாச்சும் பார்க்கில் பட்டர்ஃப்ளை பார்க் அதுமாரி தான் என்னமோ பார்க்க முடியும் போல் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் பட்டர்ஃப்ளைங்கிறது நம்ம வந்து ஜஸ்ட்டு பேப்பரில் பார்க்குற மாரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரேர் டு சி. ஓகே, நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கேப்சர் பண்ணுவோம். இதுதான் ஓவரால் பட்டர்ஃப்ளை பார்க். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். லொக்கேஷன் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இங்கே இல்லை. ஸோ நானும் எல்லாத்தையும் சுற்றி ஒரு 2 தடவை சுற்றி வந்துட்டேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி மலேசியா ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வியூவே தான் காட்டுறேன் பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிஞ்சிருது. என்ட்ரன்ஸ் வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து முயல் வச்சுருக்காங்க. இங்கே இருங்க, முயல்லாம் இருக்குது. வெறும் வெள்ளை முயலாக இருக்குது. இதுதான் கார் பார்க்கிங் பிளேஸு. இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கஃபே மட்டும் ஒன்று இருக்குது. நம்ம ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா இங்கே நம்ம ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி ஹோட்டல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ரெஸ்டாரண்ட்லாம் எதுவும் இல்லை. இதுதான் நம்மளுக்கோட என்ட்ரன்ஸ். இது டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே நான் இப்போ கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து கேஎல்லோட பட்டர்ஃப்ளை பார்க். ஓகே, இங்கே பாருங்கள், கார்டன் ஆஃப் பட்டர்ஃப்ளை. ஸோ இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்த்துக்க வேண்டியதான். இதோட டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது கேஎல்லே தான் இருக்குது. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பார்க். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.